Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி பார்க்க போறோம். என்னென்ன ரெசிபிஸ் பார்க்க போறோம் அப்படினா மெதுவடை, கிறிஸ்பியான ஸ்பாஞ்சான மெதுவடை. அது கூடவே ரெண்டு விதமான வெரைட்டி ரைஸ். ஒன்று வந்து தக்காளி தொக்கு சாதம், இன்னொன்று வந்து லெமன் ரைஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி தொக்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆகவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கடுகு, உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு அது கூடவே 5லேருந்து 6 வெள்ளைப்பூடு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அந்த வெள்ளைப்பூடை வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலரில் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்க தேவையில்லை. இந்த வெங்காயம் வேகமாக வதங்கிறதுக்காக கூட கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் லைட்டாக வதக்கிடுங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி இருக்கு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம், அதுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியை இந்த மாதிரி ஒரு மாதிரி க்யூப்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளியை நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டும் சேர்க்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்து அந்த தக்காளியை வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி வேகமாக வதங்கிடும். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோம் அப்படின்னா வேகமாக நமக்கு ரெடி ஆயிரும். அதனால் க்ளோஸ் பண்ணி அந்த தக்காளியை கொஞ்சம் வேக விட்டுருக்கோம். தக்காளி கொஞ்சம் வெந்திருக்கு. அந்த தக்காளியோட ஜூஸ் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள். இது வந்து கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம், ஆப்ஷனல்லாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும், ப்ளஸ் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு எப்பவும் கொடுங்க. இப்போது தக்காளி ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு, மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போயிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வதங்கினது எனக்கு பத்தலை, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். தக்காளி நல்லா மசிய வெந்தால் தான் அந்த தக்காளி தொக்கு சாதம் கிளறி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சால்ட்டோட அளவு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நான் உப்பு பத்தாமல் இருந்தது, அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு சாதம் முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே சாதம் வேக வச்சு எடுத்துட்டேன். பாதியை வந்து லெமன் ரைஸுக்கும் பாதியை வந்து தக்காளி சாதத்துக்கும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ தக்காளி தொக்கு சாதத்துக்கு எடுத்து வச்சுருந்த ரைஸில் நம்ம ரெடி பண்ண அந்த தக்காளி தொக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாதம் வேகும்போது நம்ம உப்பு சேர்த்துருப்போம், அதனால் தக்காளி தொக்கு இருக்கிற உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா தக்காளி தொக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். இப்போ நம்ம லெமன் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குட்டி பேன் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், கூடவே கடுகு, உளுந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து குழம்பு கடலை பருப்பு, இதை சன்னா தால் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி, ஒரு விரலில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 பங்கு அளவு அந்த அளவு இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்க்கும் பொழுது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா கருவேப்பிலை சேர்த்த உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிக் சைஸ் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும், அவ்வளோதான்.
இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் வந்து அடுப்பு ஃப்ளேம் ஆனில் இருக்கும்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாது, அதில் லெமனோட ஃப்ளேவர் மாறிடும். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ண பின்னாடி தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். இப்போது நம்ம ரெடி பண்ண அந்த லெமன் ஜூஸோட கரைசலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. லெமன் ரைஸும் ரெடி, தக்காளி தொக்கு சாதமும் ரெடி. இப்போது சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம். நான் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா உளுந்து சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதை அரைச்சிட்டு அந்த நமக்கு தேவையான அளவு உளுந்தை மட்டும் எடுத்துகிட்டு மீதி உளுந்தை இட்லி மாவில் கலந்தாச்சு. அந்த மாவில் கொஞ்சமாக இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக, பாப்பாவும் சாப்பிடணும் அதுக்காக. அது கூடவே கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, இது கூடவே தேவையான அளவு உப்பு. வடைக்கு எப்போவுமே உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, கரெக்டான அளவில் சேர்க்காதீங்க. ஃப்ரை பண்ணி நம்ம ஆறின பின்னாடி சாப்பிடுவோம்ல, ஃப்ரை பண்ண உடனே அப்படியே சூடாக எல்லாத்தையும் சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் ஆறின பின்னாடி சாப்பிடும் பொழுது உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேருங்க. உப்பு சேர்த்து நம்ம போட்டிருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு நம்மளோட அந்த மாவு. இப்போது அதை எண்ணெய் காய வச்சு நடுவில் ஓட்டை போட்டு மெதுவடை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த தண்ணி தொட்டு தொட்டு போட்டிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக அழகாக விழுகும். வெண்ணெய் மாதிரி, பட்டர் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். ஏற்கனவே நம்மளோட சேனலில் மெதுவடை ரெசிபி இருக்குது, போய் பாருங்கள். இப்போ 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆன பின்னாடி, கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி எடுத்துடலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸுக்கு வடை காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக, காட்டன் மாதிரி, அந்த காட்டன் கேண்டி மாதிரி இருந்தது. இந்த ரெசிபி 3 உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.